கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவ சபைகளுக்கு போகிற விசுவாசிகள்கிட்ட நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க நாங்கள் பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறோம், நாங்கள் ஏஜி சபைக்கு போகிறோம், நாங்கள் மாரநாதா சபைக்கு போகிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நாங்கள் பாஸ்டர் ராபர்ட்டோடைய சபைக்கு போகிறோம், நாங்கள் பாஸ்டர் வினோத்தோடைய சபைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பாஸ்டருடைய பெயரை சொல்லி அவருடைய சபைக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க. சபை யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா, சபை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடையது. ஆனாலும் இப்போ உள்ள போதகர்கள்ட்ட இந்த சபை யாருது அப்படின்னு கேட்டால், அவங்க இந்த சபை என்னுடையது, ஏன்னா இந்த சபையில் உள்ள எல்லாமே எனக்கு தான் சொந்தம், இந்த சபைக்கு இடத்த நான் தான் வாங்கினேன், அந்த கட்டடத்தை நான் தான் காசு போட்டு கட்டினேன், இங்கே வருகிற ஆத்துமாக்களை எல்லாம் நான் தான் அவங்க வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வந்தேன், அப்படி இருக்கிறப்ப இந்த சபை என்னுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சபை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடையது. அதே மாதிரி இந்த போதகர்கள்ட்ட சபைக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டால், அவங்க கிளியராக நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில ஸ்தாபனத்துடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டால், இன்னார் தான் இந்த ஸ்தாபனத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டால், அது போப்பாண்டவர், அவர் வாட்டிகனில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சபைக்கு, கிறிஸ்துவின் சபைக்கு தலைவர் யார் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான். நாம் எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்துலேயும், அதே மாதிரி எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 23வது வசனத்துலேயும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, சபைக்கு தலை இயேசு கிறிஸ்துவானவர். மீதி இருக்கிற சரீரம்தான் நாம். அப்போது சபைக்கு தலைவரும் இயேசு கிறிஸ்து தான், தலையும் இயேசு கிறிஸ்துவானவர் தான். இது தெரியாமல் இப்போ உள்ள போதகர்கள் அந்த சபையே தங்களுக்கு தான் சொந்தம், அந்த சபைக்கு நாம் தான் ஓனரு அப்படிங்கிற நினப்பில் இருக்கிறாங்க. இந்த சபையை அவங்க சம்பாதிச்சதா நினைக்கிறாங்க. நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த சபையை யார் சம்பாதிச்சது, இந்த விசுவாசிகளை யார் சம்பாதிச்சது, சபையோட வரலாறு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, சபையை என் சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அவர் பேதுருவானவர்கிட்ட சொல்லும்போது, இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். சபை யாருது? கிறிஸ்துவானவருடையது. கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறாரு? என் சபையை கட்டுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இந்த சபையை தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு அங்கே இருந்த அப்போஸ்தலர்களை கொண்டு அங்கே சபை கட்டப்பட்டது. அந்த சபையை அவர் எப்படி உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் தெளிவாக வேத வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த மந்தையை கண்காணிப்பதற்கு, மேய்ப்பதற்கு உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அதாவது சபையை கிறிஸ்துவானவர்
சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தி இந்த சபையை உருவாக்கியிருக்கிறார். நாம், அதாவது விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரால் அவருடைய இரத்தத்தால் விலைக்கு கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர்கள். அப்போது ஒவ்வொரு விசுவாசியும் யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவானவருக்கு சொந்தம். ஒவ்வொரு சபையும் யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவானவருக்கு சொந்தம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா ஒரே ஒரு சபை தான் இருக்க முடியும். அந்த ஒரு சபைக்கும் கிறிஸ்துவானவர் தான் தலைவராகவும் தலையாகவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப இப்போ உள்ள தங்களை ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த பெந்தகோஸ்தே சபைகளில் யார் தலைவர் அப்படின்னு கேட்டால், நான் தான் தலைவர், இந்த சபை என்னுடையது அப்படின்னு சொல்கிற பாஸ்டருங்க இருக்கிறத நாம் பார்க்குறோம். அதனால் சபை யாருடையது அப்படிங்கிற கேள்விக்கு பதில், சபை கிறிஸ்துவானவருடையது. அதே மாதிரி சபைக்கு தலைவர் யார்? அதுவும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான். சபையில் உள்ள விசுவாசிகள் யாருடையவர்கள்? அது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தமது சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தவர்கள். அதனால் இப்போ உள்ள சபைகள் அந்தந்த மனுஷங்களால் உண்டாக்கப்பட்ட சபைகளாக இருந்தால் அந்த சபைகள் கிறிஸ்துவின் சபையாக இருக்கவே இருக்காது. அப்போது கிறிஸ்துவின் சபை என்பது தான் உண்மையான சபை. அந்த சபையில் தான் ரட்சிப்பு இருக்குது. அந்த சபையில் உள்ளவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த சபையில் உள்ளவங்க தான் பரலோகம் போவாங்க. அந்த கிறிஸ்துவின் சபை நேரடியாக கிறிஸ்துவானவருடைய அந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த விசுவாசிகளை கொண்டுள்ளது. அதனால் சபை யாருடையது? கிறிஸ்துவானவருடையது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.